Hello guys, welcome back to another new video. So last week நம்மளால வீடியோ போட முடியல அண்ட் அதுக்கான ரீசன் என்னங்கிறத கம்ப்ளீட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்துச்சு அண்ட் அதனால் போட முடியல. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீடியோ எங்கன்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் திஸ் வீக் we are பேக் அகைன் வித் another நியூ வீடியோ. ஸோ இனிமேல் நான் வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி எடுக்கலாம்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் கேமரா பார்த்து பேசிக்கிட்டு வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய சஜஷன்ஸ் என்னன்றதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ நான் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோட டாபிக் என்னங்கிறத எல்லாருமே தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போதைய தேதியில் எல்லாருக்கிட்டையுமே சோஷியல் மீடியா இருக்குது அண்ட் அதில் நம்ம போஸ்ட் பண்ணணும் இல்லை ஏதாச்சும் ஒரு ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு ஒரு ஃபோனை எடுத்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு டேரெக்டாக எடிட்டருக்குள்ளே போய் எடிட் பண்ணி அப்படியே ரீல்ஸாக போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இந்த வேலையை சீம்லெஸ்ஸாக பண்ணுறதுக்கு நமக்கு சில எடிட்டர்ஸ் இருக்குது. அதாவது ஆண்ட்ராய்ட்லேயே சூப்பரான ஃபீச்சர்ஸோட கிட்டத்தட்ட பிசியோடைய அளவுக்கு அந்தளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக எடிட் பண்ணுற எடிட்டர்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது இல்லைன்னா ஜஸ்ட் ஷார்ட் வீடியோ ஃபார்மேட்ஸில் மட்டும் இருக்கிறது இல்லாமல் லாங் வீடியோ ஃபார்மேட்ஸ் லைக் யூடியூபோ இல்லை கேம் ஸ்ட்ரீமிங்கோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கான எடிட்டிங் ஆப்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அதில் டாப் 5 என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிற எல்லாமே உண்மையிலேயே சூப்பரானது. இந்த வீடியோவில் நான் காட்டுற எல்லா எடிட்டர்ஸுமே ஆண்ட்ராய்ட்ஸில் இருக்குது. ஸோ iOS இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு iOS பற்றி பெருசாக ஐடியா இல்லை. ஸோ ஆண்ட்ராய்டில் என்னென்ன பெஸ்ட் வீடியோ எடிட்டர்ஸ்லாம் இருக்குன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர். ஸோ நான் பிசியில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கைன் மாஸ்டரில் தான் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் உங்களால் அந்த வீடியோஸை பார்க்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் வச்சுருந்தேன் அண்ட் அதில் இருக்க எல்லா வீடியோஸுமே நான் கைன் மாஸ்டரில் தான் எடிட் பண்ணேன். உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா உங்களால் லேண்ட்ஸ்கேப் வீடியோஸும் சூப்பராக எடிட் பண்ண முடியும் அண்ட் அதில் இந்த குரோமா கீ அதாவது பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீனிங்கை வச்சு ஷூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால் பேக்ரவுண்ட் என்ன வேலை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டூல் அதில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க எஃபெக்ட்ஸ் இருக்குது. உண்மையிலே கைன் மாஸ்டருடைய ப்ரோ வெர்ஷன் உங்களால் வாங்க முடியுது. இல்லை மாட் அப்ளிகேஷன் மாதிரி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. அதில் அசட் ஸ்டோர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் எக்கச்சக்கமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ப்ரீமியர் ப்ரோ அளவுக்கு எடிட் பண்ணக்கூடிய ஒரு பவர் இருக்குது கைன் மாஸ்டருக்கு. ஸோ கைன் மாஸ்டர் ஒரு மொபைல் எடிட்டர் அப்படிங்கிறதுனால அதை லேர்ன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். ப்ரீமியர் ப்ரோ அளவுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக எதுவும் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் பார்த்து ஒரு 2-3 வீடியோஸ் எடிட் பண்ணாவே உங்களுக்கு சூப்பராக ப்ரொஃபஷனல் அளவுக்கு உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ உங்களால் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும் அண்ட் நிறைய எஃபெக்ட்ஸ் உங்களால் வாங்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ரோ வெர்ஷன் ஏற்ற பாருங்கள். ஸோ ப்ரோ வெர்ஷன் ஏற்றணுன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ளாக் டேப் ஏபிகே தான் இருக்குது. ஸோ அந்த வெர்ஷன் உங்களுக்கு கிடச்சது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸோ அதுதான் ஃபஸ்ட் எடிட்டரை பற்றி. அண்ட் செகண்ட் எடிட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில்மராகோ நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. பட் மெஜாரிட்டி ஆஃப் த மொபைல் எடிட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபில்மராகோ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்றாங்க. ஸோ அதில் இருக்க ஃபீச்சர்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, அதனுடைய மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னா அது ஈஸி டு யூஸாக இருக்கும். அது ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷனாக இருக்கும், இல்லைன்னா ஒரு மியூசிக் எடிஷன் அந்த மாதிரி, இல்லைன்னா நீங்கள் வேறு கிட்ஸை வேறு ரேஷியோஸில் வச்சு எடிட் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃபில்மராகோ. நான் பர்சனாக பெருசாக யூஸ் பண்ணதில்லை. பட் நிறைய பேர் இதை சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இதை நான் செகண்ட் பொசிஷனில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் டைரக்டர். அண்ட் இது ரொம்ப காலமாகவே இருந்துட்டு வருது. ஸோ ஆண்ட்ராய்டில் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் எடிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் டைரக்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் இதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா உங்களால் ப்ரீமியர் ப்ரோ அதாவது ஒரு பிசி எடிட்டரில் வச்சு பண்ண முடியுற மாதிரி மல்டிபிள் ட்ராக்ஸில் உங்களால் வீடியோஸை ப்ளேஸ் பண்ணி ஒன்று தனியாக பிரித்து எடிட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு கிளிப்லேயும் உங்களால் தனித்தனியாக ஃப்ரேம் பை ஃப்ரேம் உங்களால் எடிட் பண்ண முடியும். இதில் ஸ்லோ மோஷன் ரொம்ப சூப்பராக எடிட் பண்ண முடியும். அண்ட் இதில் ஒரு வீடியோஸையும் தனித்தனியாக உங்களால் எடிட் பண்ண முடியுன்றதுனால கிளிப் ஸ்பீட், அதாவது இந்த கிளிப் எவ்வளோ ஸ்பீடாக ரன் ஆகும், இந்த கிளிப் ஸ்லோவாக ரன் ஆகும், அந்த மாதிரியான விஷயம்லாம் இதில் சீம்லெஸ்ஸாக பண்ண முடியும். அண்ட் வாய்ஸ் ஓவர்ஸ் மெயினாக நான் ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் பண்ணியிருக்கேன் வாய்ஸ் ஓவர்ஸ். அண்ட் அதெல்லாம் பிசியில் எடிட் பண்ணியிருக்கேன். பட் பவர் டைரக்டரில் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபோர்த்தாக நம்ம பார்க்க போகிற எடிட்டர் இப்போ நான் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் பிசியில் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் டக்குன்னு ஒரு ரீல்ஸோ இல்லை ஷார்ட்ஸோ எடிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்பை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். விச் இஸ் அடோப் ப்ரீமியர் ரஷ். ஸோ ப்ரீமியர் ப்ரோடைய ரொம்ப லைட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள்கிட்ட கிரியேட்டிவ் க்ளவுட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களால் இதை பிசி கூட சேவ் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இதில் பெருசாக ஆப்ஷன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப சின்ன ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். டக்குன்னு உங்களால் ஒரு வீடியோ க்ராப் பண்ணுறது, இல்லை அந்த வீடியோட ஸ்பீட் ஏற்றுறது, வாய்ஸ் கொடுக்குறது,
இல்லை ஆடியோ ஆட் பண்ணுறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயம் தான் பண்ண முடியும். ஈவன் ட்ரான்ஸ்லேஷன்ஸ்லாம் கூட பெருசாக அந்தளவுக்கு நிறைய இருக்காது. பட் உங்களுக்கு டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு வீடியோ வேணும்னா இது வெரி பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் இதோட பெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இதோட சிங்கிங் ஃபீச்சர். ஸோ இந்த சிங்க் ஃபீச்சர் வச்சு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இப்போ ஃபோனில் எடிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த வீடியோவில் டேரெக்டாக நீங்கள் உங்கள் பிசிலையும் சிங்க் பண்ணிட்டு எடிட் பண்ணலாம். ஸோ பிசின்ற போது நிறைய ஆப்ஷன்ஸ் வரும், உங்களால் ப்ரீமியர் ப்ரோலையும் உங்களால் எடிட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதோடைய பெரிய அட்வான்டேஜ். உண்மையிலே அடோபுடைய ஒரு பயங்கரமான ஒரு டூல் ஃபோன்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃபைனல் ஒன், ஃபிஃப்த் ஒன், பட் 5th பிளேஸில் இருக்குன்றதுனால இது அவ்வளோதான் மேலே இருக்கிறதுக்குலாம் டவுன் கிரேட் அப்படின்லாம் மீனிங் இல்லை. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் வீடியோ எடிட்டிங் டூல் தான் வைவா வீடியோ. ஸோ நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்பீங்க. ஸோ அதில் முக்கால்வாசி டைம் இந்த வைவா வீடியோ தான் வரும். அதாவது ஏதாவது பர்த்டே விஷஸாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பொதுவாக ஏதாச்சும் விஷஸ் அனுப்பணும் அப்படின்னா டக்குன்னு வைவா வீடியோவில் தான் எடிட் பண்ணி போடுவாங்க. ஸோ இந்த ஷேட் அந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக நீங்கள் இந்த மாதிரியான வைவா வீடியோவோட வாட்டர் மார்க்கை பார்க்கலாம். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா ரொம்ப ஈஸி டு யூஸாக இருக்கும். ரொம்ப டக்குன்னு உங்களால் வீடியோஸ் எடிட் பண்ண முடியும். யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதாவது உங்களுக்கு பார்த்த உடனே இது தான் பண்ணோம் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனாலே இது ரொம்ப பாப்புலராக இருக்குது. அண்ட் வைவா வீடியோலே டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் இருக்குது. அண்ட் அதுலேயே டேரெக்டாக ஃபில்டரை அப்ளை பண்ணி லைவாகவே உங்களோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். அண்ட் இந்த 5 எடிட்டர்ஸ் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, உண்மையிலே எக்கச்சக்கமான எடிட்டர்ஸ் இருக்குது மொபைலுக்கு. அண்ட் இன்னும் நிறைய பற்றி சொல்லணும்னா அந்த வீடியோ ரொம்ப பெருசாகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் பொறுத்து நான் இந்த டாப் 5 சொல்லியிருக்கேன். ஸோ எந்த விதமான ஆர்டர்லேயும் கிடையாது. ஸோ எல்லா எடிட்டர்ஸுமே ஒன்றோட ஒன்று பயங்கரமாக கம்ப்ளீட் பண்ண முடியும் தான். அண்ட் இன்னும் 2 ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் சொல்லி ஆகணும். இந்த 2 ஆப்ஸையும் நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை, பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா குயிக். அதாவது குயிக்குன்றது வந்து கோப்ரோவுடைய வீடியோ எடிட்டர். கோப்ரோவில் நீங்கள் ஷூட் பண்ணுற எந்த வீடியோவாக இருந்தாலும், அதாவது ஆக்ஷன் கேமரானே வச்சுக்கோங்க, எந்த ஆக்ஷன் கேமராவில் நீங்கள் ஷூட் பண்ணிங்கனாலும் சூப்பராக எடிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குயிக்குன்ற ஒரு ஆப் இருக்குது. அண்ட் இதனுடைய ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபோட்டோஸ் வச்சு ஸ்டோரிஸ் பண்ண முடியும். அண்ட் சிமிலர் டு எனி அதர் வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சொன்னோம். அண்ட் ஃபைனலி இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜிஸ்டோ. ஸோ மேஜிஸ்டோ இப்போது ஃபேமஸ் ஆகிட்டே வருது. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏஐ வீடியோ எடிட்டர். ஸோ ஏஐ தான் இப்போதைக்கு லைக் வேர்ல்டில் ரொம்ப பூம் ஆகிற ஒரு டாப்பிக்காக இருக்குது. அண்ட் அந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோ எடிட்டர் அப்படிங்கிறது உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் கிளிப்ஸ் ஆட் பண்ணால் போதும். அண்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளிப்க்கு ஏற்ற மாதிரியான வீடியோ எஃபெக்ட்ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி சூப்பராக உங்களுக்கு அவுட்புட் எடுத்து கொடுக்குறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம், பிடிக்கலன்னா நீங்கள் தனித்தனியாக கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு உண்மையிலே சூப்பரான ஏஐ டூல். அண்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீடியோவில் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் guys. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கான் காலில் போட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். அண்ட் see you next week or in the next video guys. Bye.